எல்லா சட்டங்களும் சட்டத்தின் அடிப்படையில் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏன் கொண்டு வருகிறது? நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம். எல்லா சட்டமும் 370 ஆப்ளிகேஷன் முஸ்லீம்கள் பெரும்பான்மையினர்கள், சிஏ சட்டங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானது, வக்ஃபு சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானது, தலாக் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இந்த சட்டம் ஒய் நாட் அப்ளிகபிள் ஃபார் அதர் கம்யூனிட்டி? அதாவது இது இஸ்லாமிய அடிப்படை ஷரியா சட்டங்களை தெரியாதவர்களுக்கு நான் அதெல்லாம் கேட்கல. நான் அதான் சொல்ல வரேன். என் பதிலை வாங்கிக்கிங்க. இஸ்லாமிய அடிப்படையில் ஷரியா சட்டங்கள் தெரியாதவர்களுக்கு தான் ட்ரிபிள் தலாக்கை நாங்கள் தடை செய்த பொழுது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அடிப்படையில் அத்தலாக்கு மர்ரத்தானி, திருக்குரான் சொல்லுகிறது ஒரே நேரத்தில் 3 தலாக்குகள் விடக்கூடாது. ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரே நேரத்தில் இன்ஸ்டன்ட் தலாக், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த தலாக்கை மத்திய அரசு தடை செய்திருக்கிறது என்றால் ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று சொன்னால் அந்த பெண் கணவனை விட்டு வெளியேறிவிட வேண்டும், உடனே அந்த திருமண பந்தம் உறவு முறிந்துவிடும் என்ற நிலை இருந்தது. இது தவறு. இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் தவறு, இந்தியாவுடைய அரசியல் அமைப்புக்கும் அது மிகப்பெரிய நெருடலாக இருந்தது. அப்போ நியாயமான முறையில் இஸ்லாமிய 10 கோடி பெண்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நியாயமான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரிபிள் தலாக்கை தடை அப்படின்னு கொண்டு வந்தது இஸ்லாமிய நம்பிக்கையில குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கோ அதை திரு நரேந்திர மோடி கொண்டு வந்தார். அதை நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொன்னா நாங்க எங்க போய் சொல்றது? இது நான் சொல்றது இப்ப 4 விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க சொன்னது தலாக்க சொல்லி